விஜய் மேலே வந்து கேஸ் போடுறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக காவேரி வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து எல்லா ப்ரூஃபையுமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா பேசுனது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து போலீஸ் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து எல்லா வந்து கேஸ் எல்லாம் வந்து போட்டது எல்லாமே வந்து வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க இவங்க விஜய் மேலே. விஜய் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு காவேரி நிரூபிக்கிறாங்க. இதை பார்த்து வந்து செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்பரசு செம டென்ஷன் ஆகிறாரு. அப்போ அன்பரசு வந்து இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டதுக்காக முதல்ல உன்னை உள்ளே வச்சு நானும் கட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லும்போது கரெக்டாக அங்கே வராங்க ராதா. அன்பரசு விட்டுருங்க சார், அவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டா சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதால் எல்லாருமே வெளியே இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் வந்து இப்போ முடிச்சுட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வெளியே வராரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு, அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. காவேரி பார்த்து நிம்மதியான விஜய் காவேரி ரொம்ப பயந்துட்டியாடி அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்துட்டீங்களே இது போதும் எனக்கு அப்படின்னு ஒன்று. சாப்பிட்டியா, ஏன் காவேரி இப்படி தண்ணியாவது குடிச்சியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் வந்து தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நீ வந்துட்டுப்பா, இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராதாவும் தாத்தாவும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாத தாத்தா, அதனால தான் எனக்கு கவலையாக இருந்தது. காவேரி இவ்வளோ நேரம் வரைக்கும் இங்கே இருக்காளே, அவங்க வீட்டில் எப்படி சமாளிக்கிறாளோன்ட்டு ரொம்ப பயந்துட்டு தாத்தா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த டைமில் பசுபதியும் வந்து வெண்ணிலாவோட மாமாவும் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு விஜய் செம்ம டென்ஷன் ஆகி, இன்னும் நீங்கள் போலையா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஏன் முன்னாடி வந்து நிற்பீங்க, உங்களெல்லாம் நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்களா, எவ்வளோ தூரம் வெண்ணிலா வச்சு நீ விளையாட முடிஞ்சு அவ்வளோ விளையாட்டில் இதுக்கப்புறம் இருக்கியா உனக்கு, இந்த ஆள் கூட சேர்ந்து நீ பண்ண வேலை எல்லாத்துக்குமே வட்டிக்கு முதலுமா உனக்கு நான் தருமையா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. தம்பி என்னை தப்பாக நினைக்காதீங்க தம்பி, ஏதோ நடந்து போச்சு, என்னையா நடந்து போச்சு, இதுக்கப்புறம் தான் இருக்குது உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னோடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பசுபதி டென்ஷன் ஆகி போகிறாரு. போங்க அவங்க 2 பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து பயந்து ஓடி போயிடுறாரு வெண்ணாவோட மாமாவும் அவர் கூட. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து சரிப்பா ரொம்ப லேட் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னோடனே என்னம்மா இதுக்கப்புறமாவது வீட்டுக்கு வரலாம்ல காவேரி அப்படின்னோடனே, சாரி தாத்தா வேறு வழி தெரியல, நான் வீட்டுக்கு தான் போகணும், எங்கள் வீட்டுக்கு விருங்க தாத்தா, அவள் அவங்க வீட்டுக்கே போட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ராதா வந்து நீங்கள் 2 பேரும் எதுக்காக பிரிஞ்சு இருக்கணும், ஏன் இப்படிலாம் வந்து பிரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறாரு அன்பரசை பார்த்து விஜய் வந்து கோப்பட போகிறாரு. தாத்தா வந்து தடுக்கிறாரு. ப்ளீஸ் விஜய் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறப்பா அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் கூட போயிடுறாங்க. எங்கே வந்து விஜய் காவேரி தாத்தா 3 பேருமே வந்து வண்டியில் விஜயோட வண்டியில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து விஜய்கிட்ட வந்து தாத்தா சொல்கிறாரு, காவேரி என்னெல்லாம் பண்ணா தெரியுமாப்பா, எனக்கு எல்லாம் தெரியும் தாத்தா, வெள்ளாவை இந்தளவு பேச வச்சிருக்கலாம், அது மட்டும் பாப்பா பண்ணா, வெள்ளாவை வெளியே இருக்கும்போது அந்த ராகினி இருக்கால அவ கூட பயங்கரமாக சண்டை போட்டாப்பா, அதுவும் எப்படி சண்டை 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கப்பா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சிட்டா அப்படியே வண்டி அப்படியே சட்டுன்னு நிறுத்துறாரு. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் என்னாச்சு விஜய் அப்படின்னோடனே, இல்லை தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாப்பா அப்படி சண்டை போட்டா அவளும் இவளை நல்லா அடிச்சுட்டா இவ்வளோ அவளை நல்லா அடிச்சுட்டாப்பா அப்படின்னோடனே அதிர்ச்சியில் என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னோடனே, அது வந்துங்க ஒரே டென்ஷனாக அவள் பேசிகிட்டு இருந்தாளா, அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவேரி, இந்த நிலைமையில் நீ இப்படிலாம் பண்ணலாமா காவேரி, குழந்தைக்கு என்ன ஆகும் ஏதாகும்னு யோசிச்சியா நீ அப்படின்னோடனே அதிர்ச்சியா தாத்தா உடனே வந்து தாத்தா அப்படின்னோடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அது வந்து தாத்தா சொல்லி என்னாச்சு விஜய் சொல்ல புரிய பெல்லையானோடனே, ஆமாம் தாத்தா காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாரு. தாத்தா என்னப்பா சொல்கிற, ஆமாம் தாத்தான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் சொல்கிறாரு. உடனே வந்து காவேரி பற்றி என்னம்மா காவேரி நீ கூட எங்கிட்ட சொல்கிறது இல்லையா, இந்த டைமில் எவ்வளோ கவனமாக இருக்கணும், எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க விட மாட்டேனேம்மா தாத்தான்னொன்னே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறார் தாத்தா.